சோயா பீன்ஸ் வச்சு இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, லவங்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் எந்த அளவு தேவையோ அந்தளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எல்லாம் தக்காளி இந்த அரைச்சி வச்ச அரவையெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, நம்ம ரெட்ன மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா குக் ஆகி அந்த பச்சை வடையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட தேங்காய், சோம்பு, 2-3 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி லாஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் ஊற்றணும். அது வீடியோவில் எடுக்க மறந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக அதையும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், பச்சை வடை போக நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் பயரும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட வச்சு வேக வைங்க. அது வெந்து வரும்போது அந்த ஒரு குருமா பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் தேங்காய் பேஸ்ட் சேர்க்குறது அதை காமிக்க முடியல, நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.